இன்னைக்கு வந்து நம்ம வந்து சத்து மாவு இருக்குல்ல, அந்த சத்து மாவுல கொழுக்கட்டை தான் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். கடாய் வச்சுட்டு அதுல கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. போதும். நான் வந்து இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் சத்து மாவு தான் எடுக்க போறேன். அதே கிளாஸ்ல ஒரு 1/4 கிளாஸ் வந்து சர்க்கரை சேர்த்துக்கணும். சர்க்கரை இல்லைன்னா நீங்க வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கணும். அப்படியே ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். சத்து மாவு ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். வந்து சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிச்சு. இப்ப வந்து சிம்ல வச்சுட்டு இந்த சத்து மாவை இதுல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாவு வந்து வேக விடணும். சாப்பிட்டா வந்துடும். இதுலயே நம்ம கிண்டும் போதே சாப்பிட்டா வந்துடும். இந்த மாதிரி பதத்துல வந்து இது வந்து நம்ம தண்ணி இல்லாம சாப்பிட்டா இப்படியே கரண்டியால நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பார்த்தீங்களா எப்படி வருதுன்ட்டு. இப்போ வந்து தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா இருக்கும். அப்படியே ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடாய் ஒட்டாம வந்துடணும். பார்த்தீங்களா டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்ட்டு. கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி பண்ணிக்கணும். பார்த்தீங்களா பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டா இருக்குன்ட்டு. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இது வந்து ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கணும். ஆறிடுச்சு. நல்லா ஒரு பிளேட்டுக்கு வந்து ஆயில் தடவை வச்சுக்கலாம். இந்த மாதிரி தடவை வச்சுட்டு இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். மாவு பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டா இருக்குன்ட்டு. பாருங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி எல்லாமே இதே மாதிரி வச்சுக்கலாம். கொழுக்கட்டை பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி ஸ்டாண்டு வச்சுட்டு இந்த ஸ்டாண்டு மேலே இது வச்சுட்டு வந்து மூடி போட்டு விடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகினா போதும். அவ்வளோதான்.
இப்போ கொழுக்கட்டை எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு கொழுக்கட்டைன்ட்டு? ஓகே, அவ்வளோதான். நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து ரெடி. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக மெத்துன்னு வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். பாய்.